ஆண்களின் வழக்கம் மற்றும் பெண்களின் வழக்கம். பழக்கவழக்கங்களுக்கு இடையே உள்ள ரகசிய பந்தம் என்ன? ஆண்களின் தனிப்பயன் என்பது தனிப்பயனாக்கப்பட்ட அல்லது தனிப்பயனாக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை குறிப்பாக ஆண்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் தனிப்பட்ட அளவீடுகள், பாணி விருப்பத் தேர்வுகள் மற்றும் தனிப்பட்ட தேவைகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. இதில் பிரத்தியேகமான உடைகள், சட்டைகள், காலணிகள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கி, அணிபவரின் ஆளுமை மற்றும் ரசனையை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று, பெண்களின் பழக்கவழக்கமானது பெண்களின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் பாணித் தேர்வுகளுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட ஆடை மற்றும் அணிகலன்களை உருவாக்குவதை உள்ளடக்கியது. இது பிரத்தியேக ஆடைகள், பிளவுசுகள், பாதணிகள் மற்றும் பிற பொருட்களை உள்ளடக்கியது. இது ஒரு சரியான பொருத்தத்தை வழங்கவும், அணிபவரின் ஃபேஷன் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பேஷன் மாவட்டத்தின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு பரபரப்பான நகரத்தில், எலிகன்ஸ் கோச்சர் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய, அடக்கமற்ற தையல் கடை இருந்தது. திறமையான மற்றும் ஆர்வமுள்ள தையல்காரரால் நடத்தப்படும் சாமுவேல் எலிகன்ஸ் கோச்சர் தனிப்பயன் ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆடைகளை உருவாக்குவதில் அதன் கைவினைத்திறனுக்காக புகழ்பெற்றது. தி டேல் ஆஃப் மென்ஸ் கஸ்டம் சாமுவேலுக்கு ஆண்களின் விருப்பமான உடைகளை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க திறமை இருந்தது. அவனது தந்தை துணிகளை அளப்பது, வெட்டுவது, தைப்பது போன்றவற்றை உன்னிப்பாக பார்த்து கொண்டே சிறுவயதிலேயே தையல் உலகத்துக்கான அவனது பயணம் தொடங்கியது. சாமுவேல் தனிப்பயனாக்கப்பட்ட உடைகள், சட்டைகள் மற்றும் அணிகலன்களை வடிவமைக்கும் கலையை கற்றுக்கொண்டார். இது சாதாரண மனிதர்களை துணிச்சலான மனிதர்களாக மாற்றியது. ஒவ்வொரு தையலும் அவரது அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாக இருந்தது. ஒவ்வொரு ஆடையும் சரியான பொருத்தம் மற்றும் அணிந்தவரின் ஆளுமையின் பிரதிபலிப்பாகும். தி டேல் ஆஃப் உமன்ஸ் கஸ்டம். ஆனால் சாமுவேலின் நிபுணத்துவம் ஆண்களின் ஃபேஷனுடன் நின்றுவிடவில்லை. எலிகன்ஸ் கோச்சர் அதன் பெண்களின் விருப்ப ஆடைகளுக்காக சமமாக கொண்டாடப்பட்டது. ஒரு நாள், அமெலியா என்ற இளம் பெண் கடைக்குள் நுழைந்தாள். அவளுடைய ஆளுமையைப் போலவே தனித்துவமான ஒரு ஆடைக்கான பார்வை அவளுக்கு இருந்தது. கருணையுடனும் துல்லியத்துடனும், சாமுவேல் அவளுடைய யோசனைகளை கேட்டு, அவளது அளவீடுகளை எடுத்து, சிறந்த துணிகளை கவனமாக தேர்ந்தெடுத்தார். பெண்களின் வழக்கமான ஆடைகள் பொருத்தம் மட்டுமல்ல, அவர்களின் சாராம்சத்தையும், அவர்களின் உள் அழகையும், அவர்களின் நம்பிக்கையையும் கைப்பற்றுவதையும் அவர் புரிந்து கொண்டார். அமெலியாவின் உடை ஒரு தலைசிறந்த படைப்பு, அவரது கனவுகள் மற்றும் சாமுவேலின் கைவினைத்திறன் ஆகியவற்றை கலந்த ஒரு மூச்சடைக்கக்கூடிய படைப்பு. ஒவ்வொரு தையல் மற்றும் விவரங்களுடனும், அது நேர்த்தியான மற்றும் அதிகாரமளிக்கும் ஒரு கதையைச் சொன்னது, அவளை நம்பிக்கை மற்றும் அழகின் பார்வையாக மாற்றியது. தனிப்பயனாக்கப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆடைகளை விரும்புவோருக்குச் செல்லும் இடமாக எலிகன்ஸ் கோச்சர் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. சாமுவேலின் தையல் ஆர்வத்திற்கு எல்லையே இல்லை, மேலும் அவரது பாரம்பரியம் தனிப்பயனாக்கப்பட்ட ஃபேஷனின் சக்திக்கு ஒரு சான்றாக இருந்தது. ஆண்கள் மற்றும் பெண்களின் பழக்கவழக்கங்களை இணைக்கும் ஒரு பிணைப்பு. எலிகன்ஸ் கோச்சரின் குறிப்பிடத்தக்க தனிப்பயன் ஆடை பற்றிய வார்த்தை பரவியது. சாமுவேல் ஆடைகளை விட அதிகமாக கைவினை செய்ததைக் கண்டார். அவர் மக்கள் கதைகளின் இழைகளை நெய்திருந்தார். அவரது கடை ஒரு திறமையான தையல்காரரின் கைகளின் துல்லியமான கனவுகளை சந்திக்கும் இடமாக மாறியது. காலப்போக்கில், ஒரு அழகான சினெர்ஜி தோன்றியது. சாமுவேல் தம்பதிகளுக்கான தனிப்பயன் ஆடைகளை வடிவமைக்கத் தொடங்கினார். மணமகனின் உடைகள் மணமகளின் பெஸ்போக் திருமண கவுன் மூலம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டன. இது காதல் மற்றும் ஒற்றுமையின் கதையைச் சொல்லும் இணக்கமான குழுமங்களை உருவாக்கியது. அமெலியா, தனது கனவு ஆடையை உருவாக்கிய இளம் பெண், சாமுவேலின் விருப்ப உடைகளின் விசுவாசமான வாடிக்கையாளரான ஜானை சந்தித்தார். அவர்கள் விரைவில் காதலித்தனர், மேலும் எலிகன்ஸ் கோச்சர் அவர்களின் பயணத்தில் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டிருந்தது.
அவர்களின் தனித்துவமான பாணிகள் மற்றும் ஆளுமைகளை பிரதிபலிக்கும் ஆடைகளை வழங்கியது. கடையானது ஃபேஷன் மட்டுமல்ல, இணைப்புகளின் அடையாளமாக மாறியது. அதன் கதவுகளின் வழியாக நடந்த மக்களின் கதைகளை ஒன்றாக இணைக்கும் நூல்கள். நேர்த்தியான அலங்காரம் ஆண்களின் மற்றும் பெண்களின் ஆடைகளை தாண்டியது. அது காதல், கனவுகள் மற்றும் பாணி ஆகியவை பின்னி பிணைந்த இடமாக மாறியது. நகரம் தொடர்ந்து பரிணாம வளர்ச்சியடைந்ததால் எலிகன்ஸ் கோச்சரின் மரபு நிலைத்திருக்கும். தனிப்பயன் ஆடைகளின் நீடித்த கலை மற்றும் அது உருவாக்கக்கூடிய அழகான கதைகளுக்கு ஒரு சான்றாகும். தி கிராண்ட் ஃபினாலே. பல ஆண்டுகளாக எலிகன்ஸ் கோச்சர் ஒரு நேசத்துக்குரிய நிறுவனமாக மாறியது. அதன் நேர்த்தியான தனிப்பயன் ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆடைகளுக்கு மட்டுமல்ல, அது பங்களித்த மறக்க முடியாத கதைகளுக்கும் பெயர் பெற்றது. சாமுவேல், மாஸ்டர் தையல்காரர், அழகாக வயதாகிவிட்டார், ஆனால் எப்போதும் போல் உணர்ச்சியுடன் இருந்தார். அவர் ஆர்வமுள்ள இளம் தையல்காரர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டினார். அவரது கலைத்திறன், விவரங்களுக்கான பார்வை மற்றும் ஒரு வகையான துண்டுகளை வடிவமைப்பதில் அவரது அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கடந்து சென்றார். முதலில் கடையில் சந்தித்த அமெலியாவும் ஜானும் தங்கள் 10வது திருமண நாளை கொண்டாட திரும்பினர். அவர்கள் இப்போது 3 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தனர், மேலும் சாமுவேல் அவர்களின் மகளின் சிறப்பு உடையை வடிவமைத்த பெருமையை பெற்றார். தனிப்பயனாக்கப்பட்ட ஃபேஷனின் நீடித்த மதிப்புக்கு எலிகன்ஸ் கோச்சரின் கதை ஒரு சான்றாக இருந்தது. இது கனவுகள், காதல் மற்றும் கலைத்திறன் ஆகியவை ஒன்றிணைந்த இடமாக இருந்தது. அங்கு ஆடைகள் வெறும் துணி துண்டுகள் அல்ல, ஆனால் தனித்துவத்தின் வெளிப்பாடுகள் மற்றும் மக்களிடையேயான தொடர்புகள். எனவே, தனிப்பயனாக்கப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆடைகளை விட அதிகமாக இருந்த எலிகன்ஸ் கோச்சரின் கதை முடிவடைந்தது. பாணி நேர்த்தியானது மற்றும் அது தொட்டவர்களின் அழகான கதைகளை விட்டுச் சென்றது. ஃபேஷன் உலகில் மிகவும் விலையுயர்ந்த படைப்புகள் இதயம் மற்றும் ஆன்மாவுடன் செய்யப்பட்டவை என்பதை இது நினைவூட்டுகிறது.